வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு பஞ்சமி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதிலும் குறிப்பாக மாசி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி வருகிற 4/3/2025 செவ்வாய்க்கிழமையில் வருது. திங்கக்கிழமை ஈவினிங்கே பஞ்சமி ஆரம்பித்தா கூட நீங்கள் வந்துட்டு இந்த பரிகாரம் வந்து செவ்வாய்க்கிழமையில் தான் பண்ணணும். ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் பஞ்சமியும் என்னைக்கெல்லாம் சேர்ந்து வருதோ அந்த நட்சத்திரத்தை பொறுத்து நம்ம சில பரிகாரங்கள் செய்யும்போது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். அதிலும் இந்த முறை பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் ப்ளஸ் வந்துட்டு ராகுவோட நம்பரான 4 வருது. ஸோ இந்த சத்ரு சம்பார வழிபாடு அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான பரிகாரத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசிய ஸ்லோகத்தை பிரயோகம் பண்ணும் பொழுது கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க கூட அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அவங்க யாருங்கிறதையும் அம்மா காட்டி கொடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பிளாக் மேஜிக் விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அந்த ராகு காலத்தில் 3லேருந்து 4:30 மணிக்குள்ளே இந்த பரிகாரம் பிரயோகம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்க பண்ண பிளாக் மேஜிக் அவங்களுக்கே திரும்பி போயிடும். ஸோ முக்கியமாக வந்து அம்மாவோட ஸ்பெஷல் என்னென்னா நமக்கு காட்டி கொடுப்பாங்க. இந்த பரணி நட்சத்திரத்தோட ஸ்பெஷல் என்னென்னா காளிக்குரிய நட்சத்திரம். ஸோ காளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த மாதாக்களில் சாமுண்டி. நம்ம எப்போவுமே வாராகி வந்து சப்த மாதாக்களோட 7 பேரையுமே சேர்த்து தான் நம்ம வழிபாடு செஞ்சுட்ருக்கோம். ஸோ வாராகிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பரணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு தயிர் சாதம் வைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சனியுடைய காரகமாகவே வந்து இந்த காளி செயல்படும். அதனால் வந்துட்டு சனிக்கு பிடிச்ச எள்ளுருண்டை நெய்வேத்தியம் வைங்க. 2 பிரசாதம் தான். இதை தாண்டி நீங்கள் அம்மாவுக்கு வந்து பானகம் வைங்க, என்னன்னாலும் வச்சுக்கோங்க. பட் இது 2 மஸ்ட்டு. இது 2 மட்டும் நீங்கள் வச்சு இந்த பிரயோகம் பண்ணால் போதும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப முக்கியம். காலையில் செவ்வாய் ஓரை 6 to 7க்கு பண்ணுங்கள். இல்லை மதியானம் 1 to 2 பண்ணுங்கள். அந்த பிளாக் மேஜிக் இருக்கவங்க மட்டும் ராகு காலத்தில் பண்ணுங்கள். நைட்டு 8:30க்கு அப்புறம் வந்து பஞ்சமி கிடையாது. அதனால் 8 to 8:30க்குள்ளே பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக வந்து இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு இந்த பரிகாரத்துக்கு வந்து எலுமிச்சை பழம் வச்சு தான் ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம். அடுத்த நாள் தான் எடுத்து இதை ரிமூவ் பண்ண. புதன்கிழமை காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எப்போனாலும் ரிமூவ் பண்ணி குப்பையில் போட்டுருங்க. முச்சந்தியில் போடுங்க, இல்லை டஸ்ட்பினில் போடுங்க, இல்லை குப்பையில் போடுங்க. இது பிரச்சனை இல்லை. என்ன பண்ணனா ஒரு 8 எலுமிச்சை மலம் எடுங்க. அந்த 8 எலுமிச்சை மலத்தையும் நீட்டாக அம்மாவுக்கு விளக்கேற்றிட்டு வாராகி முன்னாடி அப்படியே நீட்டாக லைனாக வச்சுருங்க. ஒவ்வொரு எலுமிச்சை மலத்தையும் 8 துண்டாக வெட்டணும். ஆனால் வந்து தனித்தனி சொலையாக பிரிக்கக்கூடாது. அப்போ அப்படியே கொத்தாக இருக்கணும். அது மாதிரி வெட்டிடுங்க. அந்த ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்து மேலே இந்த டார்க் குங்குமம் இருக்குல்ல, பூசணிலாம் உடைப்பல, அந்த குங்குமத்தை வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். ஸ்லோகம் என்னென்னா இதுதான்: ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வாராகி ஸ்வாஹா. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வாராகி ஸ்வாஹா. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வாராகி ஸ்வாஹா. ஏற்கனவே இந்த ஸ்லோகத்தை நம்ம பிரயோகம் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல்லுமே அவைலபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை எவ்வளோ முறை சொல்லணும்? ஒரு 1/2 மணி நேரம் கட்டாயமாக சொல்லணும். எனக்கு பிளாக் மேஜிக்கோட வீரியம் அதிகம் இருக்குங்கிறவங்க 1 மணி நேரத்தில் 1 மணி நேரம் சொல்லுங்கள், இல்லை 1.5 மணி நேரம் சொல்லுங்கள். இல்லைனா கவுண்ட் வச்சு சொல்லுங்கள். 108 முறை இல்லைனா 1008 முறை. ஸோ இப்படி டைம் படி சொன்னாலும் சரி, இல்லை கவுண்ட் படி சொன்னாலும் சரி, ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.